பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மன் அதரக ரகஅத்தன் மினஸ் ஸலாத்தி ஃபகத் அதரக்கஸ் ஸலாஹ். மன் அதரக ரகஅத்தன் மினஸ் ஸலாத்தி ஃபகத் அதரக்கஸ் ஸலாஹ். மன் அதரக ரகஅத்தன் மினஸ் ஸலாத்தி ஃபகத் அதரக்கஸ் ஸலாஹ். அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அதரக ரகஅத்தன் மினஸ் ஸலாத்தி ஃபகத் அதரக்கஸ் ஸலாஹ். தொழுகையில் ஒரு ரகஅத்தை அதற்குரிய நேரத்தில் அடைந்து கொள்பவர் அந்த தொழுகையை அடைந்து கொள்கிறார். இதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மன் அப்படின்னா யார், எவர். அதரக்க அடைந்தார், சேர்ந்தார். ரகஅத்தன் ஒரு ரகஅத். மின் இருந்து. அஸ்ஸலாத்தி தொழுகை. ஃபகது நிச்சயமாக, ஆகையால். அதரக்க அடைந்தார். அஸ்ஸலாத்த தொழுகையை. அதாவது தொழுகையில் ஒரு ரகஅத்தை அதற்குரிய நேரத்தில் அடைந்து கொள்பவர் அந்த தொழுகையை அடைந்து கொள்கிறார். அதாவது ஒருவர் ஜமாத்து, அதாவது கூட்டு தொழுகை அப்படின்னு சொல்லுவோம், அது தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு வந்தால் கூட இமாம் தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குறைஞ்சது ஒரு ரக்காத்து கூட சேர்ந்து தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த முழு தொழுகையும் ஜமாத்து தொழுகையை அடைந்தவராக கருதப்படுறாரு. ஜமாத்து தொழுகையோட முக்கியத்துவம் இதில் நமக்கு தெரியுது. தொழுகையை ஜமாத்தில் தொழுகிறது அப்படிங்கிறது தனிப்பட்ட தொழுகையை விட 27 மடங்கு நன்மை தரும். ஒரு ரக்காயத்தையாவது சேர்வது போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இமாம் தொழுகையின் கடைசி ரக்காயத்தில் இருந்தால் கூட சேர்றது நமக்கு நன்மை கொடுக்குது. சின்ன முயற்சி செஞ்சால் கூட அல்லாஹ் அதை முழுமையான நன்மையாக ஏற்றுக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் தொழுகையோட நேரத்தை சிறப்பாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்துது. தாமதம் இல்லாமல் மஸ்ஜிதில் சேர முயற்சி செய்யணும், ஜமாத்தோட தொழுகணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துது. அல்ஹம்துலில்லாஹ்.